ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு சம்மந்தமாக 4 முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. 2 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மாத பொருட்கள் ஒரே தவணையில் வழங்குதல் தொடர்பான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது கோடைக்கால வெப்ப அலைகளின் போது மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை தவிர்க்க ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் கோதுமை போன்ற ரேஷன் பொருட்கள் ஒரே தவணையாக வழங்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரே தவணையில் வழங்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, கோதுமையினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது கோதுமை உற்பத்தி வந்து அளவு அதிகமாகிருச்சு. அந்த கோதுமை ஸ்டாக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிடங்கு எல்லாமே இப்போ ஃபுல்லாக இருக்கிறதுனால, புதுசாக உற்பத்தி பண்ண அந்த பொருளை வந்து அந்த கிடங்கில் வைக்க முடியாத காரணத்தினால, பழைய பொருட்கள் எல்லாமே உடனடியாக டிஸ்போஸ் பண்ணணும், மீன்ஸ் உடனடியாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு அப்டேட். 3 மாதத்துக்கான பொருள் உடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஸ்டாக் வந்து சீக்கிரம் தீர்ந்துடும். புதுசாக உற்பத்தி பண்ண அந்த கோதுமையை கிடங்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக இகேஒய்சி சரிபார்ப்பு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களின் கைரேகை அல்லது முக அங்கீகாரம் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலம் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். இதை செய்யாதவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்படலாம். ஸோ ரேஷன் கடையிலையும் நான் லாஸ்ட்டு மார்ச் 27 பொருள் வாங்க போகும்போது அதுதான் சொல்லியிருந்தாங்க. அதாவது கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ரேஷன் கார்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்மளுடைய கேவிசி வெரிஃபிகேஷன் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த நபரினுடைய பெயர் அந்த ரேஷன் அட்டையிலேருந்து தூக்கிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளின் அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எல்லாருமே கேவிசி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரேஷன் கடையில் ஒரு சின்ன அப்டேட்டு, நிறைய பேர் லைனில் நின்றுருந்தாங்க. பின்னாடி இருந்த 2 பிஓஎஸ் மிஷின் இருந்தது. பின்னாடி நடுவில் நீங்கள் என்ன பண்ணாங்க, அந்த கார்டை இன்னொரு பிஓஎஸ் மிஷினில் கொடுத்து இந்த கார்டில் வந்து எல்லாருமே அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நேரமாக லைனில் நின்று கடைசியில் பொருள் வாங்க கார்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த மிஷினில் செக் பண்ணிட்டீங்க, அதனால் 4 மணி நேரம் கழித்து மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் பொருள் வாங்கும்போது அந்த அப்பயே வந்து கார்டை கொடுத்து அப்போவே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வந்து க்ரீன் கலரில் நேம் ஷோ ஆச்சு அவங்க இந்த பிஓஎஸ் மிஷினில் அப்படின்னா எல்லோரும் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் தனியாக லைனில் நிற்கும்போது தனியாக இன்னொரு மிஷினில் கொடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொருள் வாங்க போனீங்கன்னா நார்மலாக கழித்து தான் பொருள் வாங்க முடியும். அதை மனசில் வச்சுக்கோங்க. 3வது அப்டேட்டு, தகுதியற்ற கார்டுகள் ரத்து. அதாவது குடும்பத்தில் யாராவது வருமான வரி செலுத்துபவராக இருந்தாலோ அல்லது சொந்தமாக 4 சக்கர வாகனம் வைத்திருந்தாலோ அவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பட் இந்த ஒரு நியூஸு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் தெரியல. இது அதிகாரப்பூர்வமான இந்த தகவல் வரும்போது இந்த ஒரு நியூஸ் பற்றி பார்க்கலாம். 3வது பாயிண்ட்டு, ஏன்னா இப்போ எல்லாருமே ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் செலுத்துறவங்க இருக்காங்க, 4 வீல் வச்சுருக்கவங்க இருக்காங்க. ஸோ அது கன்ஃபார்ம் நியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். அதாவது தொடர் பொருட்கள் வாங்காதவர்களுக்கு எச்சரிக்கை. ஆனால் இது ஒரு அப்டேட்டு, தொடர்ந்து 3 மாதங்கள் ரேஷன் பொருட்களை வாங்காதவர்களின் பெயர்கள் குடும்ப அட்டை பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் 3 மாதம் ஒரு தடவை கண்டிப்பாக ரேஷன் பொருட்கள் வாங்கிடுங்க. இப்போது கூடுதல் தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23 நடக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவது மே 4 வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உங்களுடைய ரேஷன் கார்டில் கரெக்ஷன் பண்ணுறது, அதாவது பெயர் சேர்க்கறது, முகவரி கரெக்ஷனு, ஸோ ஆதார் அப்டேட்டு, இது போன்ற திருத்தங்கள் எல்லாமே நம்ம டிஎன்பிடிஎஸ் இணையதளம் மூலமாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அப்டேட், கரெக்ஷன் அப்டேட் எல்லாமே இருக்கும். நியூ ரேஷன் கார்டு வழங்குறது வந்து மே 4 அப்புறம் தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்டேட்டு. தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.